اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمد ونصلي على رسول الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنه قال: صلى الله رسول الله صلى الله عليه وسلم صلاة الخوف بأحد طائفتين ركعتين والطائفة الأخرى واجهة العدو ثم انصرفوا وقاموا في المقام أصحابه إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. பயத்தினால் தொழுகக்கூடிய ஒரு அச்சநிலை தொழுகை என்று சொல்வார்கள். இது போர் காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய இந்த தொழுகை ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சமயங்களில் தொழுகையை எப்படி தொழுது கொள்ளலாம் என்பதை பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடம். இந்த தொழுகைகள் 4 விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த 4 விஷயங்களில் எதை பின்பற்றினாலும் சரிதான். அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் முனையில் எங்களுக்கு அச்ச நேர தொழுகை தொழுவித்தார்கள். எங்களில் 2 அணிகளில் ஓர் அணியினருக்கு முதலில் ஒரு ரக்காயத்தை தொழுவித்தார்கள். அப்பொழுது மற்ற அணியினர் எதிரிகளுக்கு முன்னால் நின்று கொண்டே இருந்தனர். பிறகு முதல் அணியினர் திரும்பி சென்று தன் தோழர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் எதிரிகளுக்கு முன்னால் நின்று கொண்டனர். பிறகு 2ஆம் அணியினர் தொழுகைக்கு வந்தனர். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காயத்தை தொழுவித்துவிட்டு சலாம் கொடுத்தார்கள். பின்னர் இந்த அணியினர் எழுந்து மீதி இருந்த ஒரு ரக்காயத்தை நிறைவேற்றினர். பிறகு முதல் அணியினரும் வந்து மீதம் இருந்த தம்முடைய ஒரு ரக்காயத்தை நிறைவேற்றினர் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இது ஒரு வழிமுறை. அதாவது 2 ரக்காயத்தை இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுகிறாங்க. 2 ரக்காயத்தை என்று சொல்லிட்டு தக்பீர் கட்டப்படும். ஸலாத்துல் ஹௌஃபி ரக்காயத்தைனி அப்படின்னு சொல்லப்படும். இப்ப 2 குரூப்புகளாக இதை பிரித்துக் கொள்வார்கள். 2 அணியினர்களாக அவங்க இருக்கக்கூடியவங்க பிரிச்சிருவாங்க. பாதி பேர் வந்து அவர்களை எதிரணியினரை பார்க்கும் சூழ்நிலையில் இவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு குரூப்பினர் முதல் அணியினர் ஒரு அணியினர் வந்து ரசூலுல்லாஹி பின்னால் நின்று தொழுதாங்க. இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே ஒரு ரக்காயத்துக்கு அத்தஹியாத்து 2வது சஜ்தா வரை இருந்துவிட்டு 2வது ரக்காயத்திற்கு நிலைக்கு வருவாங்களே, நிலைக்கு வரக்கூடிய சமயங்கள் என்ன செஞ்சிருவாங்க, இவர்கள் சென்று விடுவார்கள். அந்த பாக்கி பேலன்ஸ் இருக்கிறாங்க அந்த 2வது அணியினர் அவர்கள் வந்து 2வது ரக்காயத்தில் இணைந்து கொள்வார்கள். அப்ப இவங்க ஒரு ரக்காயத்தை தான் தொழுதிருப்பாங்க. ஒரு ரக்காயத்தை தொழுதுட்டு போய் இவங்க அங்க எதிரிகளுடைய பாதுகாப்பு நிற்பாங்க. அவர்கள் வந்து ஒரு ரக்காயத்தை இங்க தொழுவாங்க. இமாமுக்கு 2 ரக்காயத்துகள் பூர்த்தி ஆயிடும்.
அப்ப இமாம் இரண்டாவது ரக்காயத்தில் இருந்து அத்தஹியத்திலிருந்து சலாம் கொடுத்து முடிச்சுவாரு. இவர்கள் இரண்டாவது அணியினர் வந்து இரண்டாவது ரக்காயத்தை கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, முழுமையாக 2 ரக்காயத்தை தொழுது விடுவார்கள். இமாமுடன் சேர்ந்து ஒரு ரக்காயத்து, தனியாக இவர்கள் இரண்டாவது ரக்காயத்தை தொழுது இவர்கள் சலாம் கொடுத்து சென்று விடுவார்கள். முதல் அணியினர் தொழுது ஒரு ரக்காயத்தை தொழுதிருப்பாங்க. அவங்க வந்து மீண்டும் வருகையிலிருந்து எஞ்சிய ஒரு ரக்காயத்தை மட்டும் தொழுது சலாம் கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இரண்டாவதான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, வரிசையில் நிற்கும் பொழுது 2 அணியினரும் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. எல்லா பேரும் ஒரே மாதிரி நின்றுட்டு இருக்கையில ருக்கு சுஜூது எல்லாத்துலையும் ருக்கு வரையும் வருவாங்க. முதல் சப்பில் நிற்கக்கூடியவங்க, முதல் வரிசையில் நிற்கக்கூடியவங்க ஒரு ரக்காயத்து ருக்கு வரை வருவாங்க. எந்திரிச்சு நின்று முதல் சப்பில் இருக்கக்கூடியவர்கள் சஜ்ஜாவுக்கு போவாங்க, 2வது சப்பில் இருக்கக்கூடியவங்க சஜ்ஜாவுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. இவர்கள் ஒரு ரக்காயத்தை முடித்து விட்டு நிலைக்கு வருவார்கள். 2வது ரக்காயத்தை அதே போன்று தொடர ஆரம்பிக்கும். அப்போது என்ன செஞ்சிருவாங்கன்னா, 2வது சப்பில் நின்றவர்கள் முதல் சப்பிற்கு வந்துவாங்க, முதல் சப்பில் நின்றவர்கள் 2வது சப்பிற்கு போயிடுவாங்க. இது மாறிடுவாங்க. மாறினோடனே இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 2வது ரக்காயத்துகள் தொழ வைப்பார்கள். இவர்கள் 2வது சப்பில் நின்றவங்க முதல்ல வந்துட்டாங்கன்னா, இவர்கள் ருக்கு செய்வார்கள், சஜ்ஜா செய்வார்கள். சஜ்ஜா செய்து விட்டு சலாம் கொடுத்து விட்டு இவர்கள் தொழ முடிஞ்சிடும். இமாம் தொழ முடிச்சிருவாரு. தொழ முடிச்ச உடனே 2வது இவர்கள் எங்கே உள்ளவருடைய அந்த ருக்கு சுஜூதுடைய சஜ்ஜாவை முடித்து இவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். அந்த பின்னால் இருந்தவர்கள், அதாவது முதலில் இருந்து பின்னாடி போயிருந்தாங்கல்ல, இவர்கள் மீண்டும் அந்த ருக்குவில் இருந்து எந்திரிச்சதுனால சஜ்ஜாவையும் எஞ்சியும் உள்ளதையும் செய்துவிட்டு இவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். இது 2வது முறை. 3வது முறை என்ன செய்வாங்க, ஒரு ரக்காயத்தை தொழ வைப்பார்கள். இமாம் இப்ப போயிடுவார். தொழ வைக்கப்படும். ஒரு சப்ப ஒரு அணியினர் வந்து நிற்பாங்க. இதை இமாம் தொழ வைத்துக் கொண்டிருப்பார். தொழ வைத்து விட்டு ஒரு ரக்காயத்து மட்டும் தொழ வச்சுட்டு இமாம் போயிடுவார். அப்ப இவங்க செய்வாங்க, இந்திய உள்ள ஒரு ரக்காயத்தை இவர்கள் தொழுவார்கள். தொழுது முடிச்சுட்டு இவர்கள் வந்து அந்த பாதுகாப்பிற்கு எதிரிகளுக்கு முன்னால் இருப்பார்கள். இந்த 2வது அணியினர் வருவார்கள். 2வது அணியினருக்கு இமாம் வந்து 2வது ஒரு ரக்காயத்தை தொழ வைப்பார்கள். 2வது ரக்காயத்தை தொழ வந்து அவர் தஹிய்யாத்தை செஞ்சு சலாம் கொடுப்பாரு. ஆனா இமாமுக்கு 2வது ரக்காயத்து, எதிரணியினர் இந்த 2வது அணியினருக்கு வந்து முதல் ரக்காயத்து. இவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் எங்கேயும் உள்ள ஒரு ரக்காயத்தையும் இவர்கள் தொழுது இவர்கள் சலாம் கொடுப்பார்கள். இது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய முறைகள். இந்த 3 முறைகள். 4வதாக எதிரிகளை பார்த்து இவர்கள் நிற்பார்கள். எதிரிகளை பார்த்து இவர்கள் நிற்பார்கள். நின்றவர்களுக்கு இமாம் செய்யப்படும். இமாம் செய்யக்கூடிய சமயத்தில் இமாம் ஒரு ரக்காயத்தை முடிப்பார். முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் பின்தொடர்ந்து நிற்பார்கள். 2 பேரும் ஒன்னாத்தான் நிற்பாங்க. இப்ப கிபிலாவே இவர்களுக்கு எந்த பக்கமாக இருக்கும், எதிரிகளை முன்னோக்கி இருக்கக்கூடிய கிபிலாவை இருக்கும். இப்படி பார்த்து தான் நிற்பாங்க. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் சப்ல இருக்கக்கூடியவங்க இதை இமாமை பின்தொடர்ந்து வருவார்கள். 2வது ரக்காயத்திற்கு எழும் பொழுது இவர்கள் பின்னால் சென்று விடுவார்கள், அவர்கள் முன்னால் வந்து விடுவார்கள். 2வது சப்ல இருக்கிறவங்க முதல் சப்புக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இவர்கள் பின்தொடர்வார்கள். அப்ப எதிரணியின் பக்கம் 2 கூட்டத்தினர் இருப்பாங்க. தொழுகையில் நடக்கக்கூடியது பின்பற்றக்கூடியது முதல் சப்பில் இருக்கக்கூடியவங்க முதல் ரக்காயத்தை பின்பற்றுவார்கள். 2வது சப்பில் இருக்கக்கூடியவர்கள் 2வது ரக்காயத்தை இவர்கள் பின்பற்றுவார்கள். இமாம் 2 ரக்காயத்தை முடிப்பார். மீண்டும் என்ன செய்வாங்க, முதல் சப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு 2வது ரக்காயத்தை அவர்களாக இருந்து தொழுது கொள்வார்கள். தொழுது சலாம் கொடுத்து முடிப்பாங்க. முடிஞ்ச உடனே 2வது சப்பில் இருக்கக்கூடியவர்கள் 2வது ரக்காயத்தை அவர்களுக்குரிய முதல் ரக்காயத்தை மீண்டும் இவர்கள் தொழுது சலாம் கொடுப்பார்கள். இந்த 4 முறைகளில் இருக்கின்றது.
என்பதை தான் இது காட்டுகின்றது. இதெல்லாம் அச்சநிலைகள் போர்க்காலங்களில் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் செய்யக்கூடிய வழிமுறைகளாக இருக்கிறது. இத்துடன் இந்த முதலாவது பாட்டு என்று சொல்லக்கூடிய ஜுல்து 1 சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபில் நிறைவேற்றிவிட்டது. நாளை இரண்டாவது பாட்டை பார்ப்போம். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவன் நம் அனைவருக்கும் தந்தார். உருவானாக வாஹ்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்